வாழ்க்கையில் அனுபவிச்சாச்சு, போதும். வறுமையும் அனுபவிச்சாச்சு, சந்தோஷம் அனுபவிச்சாச்சு. அப்போ கார் எடுத்துன்னு வேகமாக போயிட்டுருக்கிறேன். நான் இங்கேருந்து ஒரு 100 அடி தான் இருக்கும், அந்த சிவரி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 100 அடி தான் இருக்கும். நான் எப்படியா காரை திருப்பி சர்றன்னு போய் அப்படி இடிச்சானா பிரிட்ஜில் தேட்டினால கம்பி தான் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக காரை இடித்து விழுந்துடும், எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பிரிட்ஜ் நாங்கள் வாழ்ந்த ஏரியா அமைச்சிக்கிறேன். அப்படி போய் திருப்புறேன். இன்னொரு ஆட்டோக்காரன் எனக்கு முன்னாடி சர்ன்னு கட் பண்ணுறான். வந்து நான் டக்குன்னு பிரேக் அடிக்கிறேன். என்னடா இவன் எனக்கு முன்னாடி சாக போகிறான், அவர் வேலை. அவனுக்கு வெயிட் கவுண்ட் இருக்குமா, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி ஆயிடுச்சு, என்னடா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் நின்று அப்படி மெதுவாக பார்க்குறேன். அந்த ஆட்டோவில் ஒரு வசனம், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதான் அந்த வசனம் வந்து என் வாழ்க்கையை அப்படியே மாறி போச்சு. அதுலேருந்து நான் டெஸ்ட் பண்ணுறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல. இப்போ நல்லா இருக்கேன். இப்போ நடிச்சிட்டு இருக்கிறேன், நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறேன், நிறைய ஃபங்க்ஷன் போகிறேன், நிறைய பட்டிமன்றம் போகிறேன்.